Chapter 11 Probability Distributions. So the very word probability distributions ன்றதே ஒரு coinage தான். Probability அப்படின்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கோம். Frequency distributionsனு கேள்விப்பட்டிருக்கோம். Probability distributions அப்படின்றது இட்ஸ் அ combined word or meaning you are going into a new concept altogether. ஸோ இது படிக்கிறதுக்கு மெயினாக நீங்கள் படிக்கிற கான்செப்டே வந்துட்டு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ரேண்டம் வேரியபிள் ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, ரேண்டம் வேரியபிள்னு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை, அதுதான் புதுசான கான்செப்டை. அதை வச்சு தான் இந்த மொத்தம் சாப்டரே வந்து டிபெண்ட் பண்ணுது. இந்த ஒரு விஷயத்தில் தான் ஆரம்பிக்குது. அதை வச்சு தான் எல்லாமே டெவலப் ஆகுது. ஸோ ரேண்டம் வேரியபிள் அப்படின்னா என்ன? random variableன்றது இட்ஸ் அ வேரியபிள் which takes values according to the outcomes of a random experiment. உங்கள் புக்கில் உள்ள டெஃபினிஷன் இல்லை இது நான் உங்களுக்கு நல்லா புரியறதுக்காக நானாக இது பண்ணியிருக்கிற ஒரு டெஃபினிஷன் தான். அதாவது ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம், லைக் டாஸிங் ஆஃப் காயின், ரோலிங் ஆஃப் டைஸ்ன்னு பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நீங்கள் ப்ராபிலிட்டியில் படிச்சிருக்கீங்க. ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் நிறைய படிச்சிருக்கீங்க இல்லையா? ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்னால் என்ன? அது experiment whose results are particular outcomes which can occur, which any of them can occur. அதோட இது நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இதுதான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அவுட்கம்ஸ் தான் வரும் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது வரக்கூடிய அவுட்கம்மை பேஸ் பண்ணி வேல்யூ எடுக்கிற ஒரு வேரியபிளுக்கு பேர் தான் ரேண்டம் வேரியபிள். அதில் 2 டைப் இருக்குது. இதெல்லாம் இன்னும் அடுத்த எக்ஸசைஸில் இன்னும் டீட்டெயிலாக படிப்பீங்க. இந்த எக்ஸசைஸில் ஒரு சின்ன விஷயந்தான் படிக்க போகிறீங்க. ரேண்டம் வேரியபிள் வந்து 2 டைப் இருக்குது. டிஸ்க்ரீட் ரேண்டம் வேரியபிள்ஸ் which take finite or countable values. continuous random variable which takes infinite number of values. ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸுமே எடுக்கக்கூடிய ஒரு வேரியபிள் தான் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம படிக்கிற டாபிக், அதாவது எக்ஸசைஸ் 1ல் நம்ம போடுறது வந்து ஒரு சின்ன டாப்பிக்கு, இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இன்வர்ஸ் இமேஜஸ்னால் என்னுடைய மை ஓன் இன்டர்பிரிட்டேஷனில் the number of outcomes of the random experiment favorable for the particular value of the random variable or its inverse images. ஒரு பர்டிகுலர் வேல்யூ ரேண்டம் வேரியபிளினுடைய ஒரு பர்டிகுலர் வேல்யூக்கு எத்தனை இன்வர்ஸ் இமேஜஸ் இருக்குன்னு தான் ஒரு டேபிள் போட்டு எழுதுவாங்க. நம்ம இந்த எக்ஸசைஸில் ஃபுல்லாக அதான் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸோடைய ஒரு வேல்யூ 0க்கு எத்தனை இன்வர்ஸ் இமேஜஸ் அப்படின்னு கேட்டாக்கா அந்த ரேண்டம் வேரியபிள் வந்து 0 ஆகிறதுக்கு எந்தெந்த அவுட்கம்ஸால் பாசிபிள் ஆகும், எக்ஸ்பெரிமெண்ட்டோடைய எந்தெந்த அவுட்கம்ஸ்னால ரேண்டம் வேரியபிளோடைய வேல்யூ 0 வரும், அது எத்தனைன்றது தான் வந்து இன்வர்ஸ் இமேஜஸ். ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுலேயே ரேண்டம் வேரியபிளுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், இன்வர்ஸ் இமேஜஸ்னால் என்னன்றதும் அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதாவது we consider the event of tossing 2 coins. 2 காயின் டாஸ் பண்ணும்போது சாம்பிள் ஸ்பேஸ் இது எல்லாருக்குமே தெரியும், HH, HT, TH, TT. இதான் அவுட்கம்ஸ். 2 ஹெட்டு, இதில் 2லேயும் ஓரோ ஹெட்டு, இதில் 2 டெய்ல். ஸோ இங்கே வந்து நான் எக்ஸை வந்து நான் டிஃபைன் பண்ணுறது வந்து எக்ஸு டினோட் த நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் எத்தனை இருக்குது ஒரு அவுட்கம்மில், அதுதான் வந்து எக்ஸுன்ற ரேண்டம் வேரியபிள். இந்த பர்டிகுலர் கேஸில் நம்ம எது வேணால் டிஃபைன் பண்ணலாம். ஸோ நான் வந்து நம்பர் ஆஃப் ஹெட்ஸை டிஃபைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஹெட்டு, அப்போ வந்து எக்ஸு 2. இங்கே 2லேயும் ஓரோ ஹெட்டு, எக்ஸோட வேல்யூ 1. இதில் ஹெட்டே இல்லை, அப்போ இது 0. ஸோ எக்ஸு வந்து வேல்யூ என்னென்ன எடுக்கும், 0, 1 and 2. எக்ஸு 0 எப்போ வரும், அந்த ஒரு அவுட்கம் டிடி வரும்போது. ஸோ நம்பர் ஆஃப் ஃபேவரபிள் அவுட்கம்ஸு 1, அதுதான் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜில் ஃபில் பண்ணுறோம். எக்ஸு 1 வரணுன்னா இந்த 2 நடந்தாலும் அதே தான், HT, TH 2 வந்தாலும் அதே தான். ஸோ நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் இதுக்கு 2. அண்ட் எக்ஸ் எப்போ 2 வரும், எக்ஸு 2 வரணுன்னா 2 ஹெட்டு அக்கர் ஆகணும், HHங்கிற அவுட்கம் வரணும். ஒரு அவுட்கம் தான் நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது, அந்த 1 தான். அப்போ நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ். இப்போ நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இந்த சாம்பிள் ஸ்பேஸ் மொத்தம் 4. இங்கே டோட்டலாக நம்ம நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் எழுதியிருக்கிறது அதே நம்பர் 4 வருதான்னு பார்த்தீங்கன்னா எஸ் வருது இல்லையா? அப்படின்னா நம்ம எழுதினா டேப்லர் காலம் கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ எப்போ வந்து அது மாதிரி நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ் எழுதும்போதும்
டோட்டல் நம்பர் ஆஃப் இன்வர்ஸ் இமேஜஸ்ன்றது அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டில் வரக்கூடிய எல்லா அவுட்கம்ஸையும் கவர் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கணும்.